6 months எடுத்துக்கலாம் ஃபீஸ் கட்டு. ஏன் தைரியம் பண்ணுங்க, நான் போட்டு பண்ணிட்டே பண்ணுங்க, நம்ம மாதிரி வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் தைரியமாக பண்ணுங்க, போட்டு பண்ணிட்டு நம்ம அடுத்த 2 ரோடு கேள்வி வரல, லாஸ்ட் ரோடு வேணும். கேட்டு யாரும் அந்த யார் பேட்டன்ட் வாங்கிட்டு வருஷன் மாற்றலாமா சார்? ஒரு பேட்டன்ட் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு அதில் வேரியேஷன்னா நம்மளே வந்து எப்படி சார் பேட்டன்ட்? பேட்டன்ட் அடிஷன் இருக்கு, வெறும் கேப் வச்சா அடிஷன், அதை கேப் ஃபிட் பண்ணாங்க, அது ஒரு பேட்டன்ட், செகண்ட் பேட்டன்ட். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவோம். ஆமாம், நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாலே எக்ஸ்ட்ரா சார்ஜ் தான். நீங்கள் சார்ஜ் பற்றி கவலைப்படுறீங்களா? கபிலா ஸ்கீம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, என்ன ஃபீஸ் கட்டாலும் ஏன் பயப்படுறீங்க? பணத்தை பற்றி எதிர்பார்க்கலாம், இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. முதல்ல ஃப்ரீயாக பேசணும், அப்போ தான் இன்வெஸ்ட் வரும். பயந்து பேசினா வராது. ஓகே, அதனால தான் ஒரு ஃப்ரீயான கேள்வி நத்திங் ராங். 1 மாதம் புரியல என்னடா, அப்போ சரி இன்னொரு இல்லாத உட்காந்து படித்தேன், அப்புறம் முடிச்சு. சரி, நான் யாரும் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ சிஎஸ்கே டீமில் வந்து யார் கேம் சேஞ்சர் இன்னைக்கு பார்க்க முடியும் தெரியும். ஏதாவது சீரியல் கேம் சேஞ்சர் சஞ்சு சாம்சன், ஓகேவா? தோனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வந்து கேம் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இந்தியா T20 யார் கேம் சேஞ்ச்? இந்தியன் டீம் ஆதிபதி முதல். அது மாதிரி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் வந்து 7 பேர் கேம் சேஞ்சர் சொல்கிறாங்க. இந்த 7 பேர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கேம் சேஞ்சர் எடுத்துருக்காங்க. ஒரு அவார்டு அது நான் வந்தேன். $30,000 பேர் வந்து கிளாஸ் புரிய வச்சுருக்கேன். ஒரு 200,000 பசங்க கொடுத்துருக்கேன். 200 பேருக்கு டெய்லி ரூபாய்க்கு. ஓகே, எங்கள் யூனிவர்சிட்டிக்கு ஒரு 300 பேருக்கு ஃபைல் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஸ்டூடெண்ட் பிடெக் ப்ராஜெக்ட் எல்லாருமே 25 ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்ட் பண்ணி 24 ரேங்க் ஆகிடுச்சு. அது எப்படின்னு சொல்கிறது ரிசர்ச். பஸ் உங்களை பற்றி தெரிஞ்சாலும் சரி, இப்போ வந்து பண்ணலாம். யார் வாஷிங் யார் ரைட்டில் இதில் 2 நம்பர் வரும். இன்டர்நேஷனல் கிளாசிஃபிகேஷன் நம்பர், யூஎஸ் கிளாசிஃபிகேஷன் 2 நம்பர். இனிமேல் என்ன பண்ணணும்னா வாஷிங் மிஷின் கீபோர்டையும் இந்த நம்பரை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணணும். உங்கள் வீட்டுக்கு வரணும்னா எனக்கு ஈரோடு சொன்னால் போடணும், இன்னொரு 2 கீபோர்டு தேவை. அதுக்கப்புறம் தெருவில் உட்கார வர முடியாது. டோர் நம்பர் கட்டினாலும் 10 வீடு இருக்குது, ஃப்ளாட்டில் 10 பேர் இருக்கீங்க. அப்போ எனக்கு நம்பர் தான் யூஸ் பண்ணுறோம். இது ஆப்பர் டயக்ராம் சொல்லுவோம், நம்பர் சொல்லுவோம், ஃப்ளோ சார்ட் போடலாம். இது வந்து பிளேன், இதை படிச்சுக்கலாம்.